எனக்கு ஒன்று தோணுது. நம்ம ஏன் வரதுக்கு ஒரு கேம் விளையாடக்கூடாது? நீ வர இங்க என்ன நடக்குது? சும்மா இரு. ஆ, டேய் எங்கடா போயிட்டு வர? பேபி எங்கெல்லாம் எதுவும் கோவமா? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? ஆமாமா. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்பவே அந்த கலர் சிபி ம் ஆ, ம். மாப்ள கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆ, விஷயம் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. நான் விட்ட கண்ணீரெல்லாம் வீண் போகல. எந்த சாமி புண்ணியமோ என் பையன் மனசு மாறிடுச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. இனி யாரும் நம்ம வீட்ல உட்கார்ந்துகிட்டு நம்மள அதிகாரம் பண்ண முடியாது. ம். பேபி என்ன பேசுறாங்க இவங்கெல்லாம்? நான் ஜானுகிட்ட போய் கம்பெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். டேய் யார் கேட்டா ராஜினாமா பண்ண? அப்புறம் எப்படி தமிழை துரத்துறான்? நீ சொல்றது ரெசிக்னேஷன், நான் சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்டா. வாவ் கங்க்ராட்ஸ். ஏய் இதென்ன? எந்திரி. என்ன இவ்ளோ பெரியவங்க இருக்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம? ஆண்டி இப்ப எதுக்கு என்ன திட்டுறீங்க? நான் என்ன பண்ணேன்? உன்ன அட விடு மீனா. ஃபாரின்ல வளர்ந்தவங்கள அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இப்ப இதுவா முக்கியம். மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கிறாரு இப்போ போயிட்டு. வெயிட் வெயிட் வெயிட், கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? நான் ஜானுகிட்ட போய் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் தான், ஆனா அதுக்கு காரணம் வேற. புரியல மாப்பிள்ள. ஜானு ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்கே செக்ரட்டரின்னு, அவனை அடக்கத்தான் இந்த ஒரு நாள் டிராமா. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நான் ஜானு ஒரு இடத்துல இருந்து அந்த தமிழை விரட்டிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன். நானாவது பொறுப்பா பிசினஸ் பண்றதாவது புரியாம பேசிட்டு இருக்கேன். பேபி எனக்காகவா இதெல்லாம் பண்ற? யூ ஆர் சோ ஸ்வீட். ஐயோ ஸ்வீட் இல்ல காரம் இல்ல, ஆல்ரெடி திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்மள. போய் கொஞ்சிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ள இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு மாப்பிள்ள. ஐ டோன்ட் கேர். மாப்பிள்ள ஏசிபி என்னங்க? மே ஐ கம் இன் சார்? கம் இன். What is this? நீங்க கேட்ட பிரசன்டேஷன். லோக்கல் டீ கடை மெனு கார்டு மாதிரி ரெடி பண்ணிட்டு நான் கேட்டதுன்னு சொல்றேன். நான் கேட்டது 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு. இந்த பாரு, நீ போய் நம்ம ரெக்கார்ட்ல இருக்கிற போன வருஷத்து பிரசன்டேஷனை பார்த்து இந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி எடுத்துட்டு வா. ஓகே? ஓகே சார். மேம் லஞ்ச் பிரேக் சாப்பிடலையா? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க. ஓகே மேம். ம். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். ஓகே, சார். ரெடியா? ம். மேனேஜர் சார். இது வேலைக்கு ஆகாது.
நீங்க வெளியில வேற யாராவது ஹையர் பண்ணி ரெடி பண்ணுங்க. அவங்களுக்கு எவ்வளவு நாளும் பே பண்ணிடலாம். சரியா? சார், உங்களுக்கு என்ன வேணும், என்ன மாதிரி பிரசன்டேஷன் வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணி கொடுத்துறேன். அம்மா, தேனு, இசை, தமிழு, மா, என்ன தமிழு? இந்தாம்மா ஸ்வீட் எடுத்துக்கோ. என்னக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஸ்வீட் எல்லாம் வேற தர? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? சூப்பர்க்கா, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. இசை, இசை, அக்காக்கு வேலை கிடைச்சிருச்சு, இந்த ஸ்வீட் சாப்பிடு. தமிழு, அவசரத்துக்கு ஏதாவது ஒரு வேலையில சேரணும்னு சொல்லி சேரல. நல்ல வேலைதாம்மா. நேத்து எனக்கு வேலை கிடைச்சது. ஆர்டர் பேப்பர் இன்னைக்கு தான் கிடைச்சது. அதாம்மா நேத்து நான் உங்ககிட்ட சொல்லல. அப்ப நான் சீக்கிரமே காலேஜ் ஜாயின் பண்ணிடலாம்ல? கண்டிப்பா ஜாயின் பண்ணிடலாம் தேனு. அப்பாடா. அது ஒண்ணும் கஷ்டமான வேலைலாம் எதுவும் இல்லல்ல. கஷ்டப்படுறதுக்கெல்லாம் அங்க வேலையே இல்லம்மா. பாதுகாப்புக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுமா. படிப்புக்கு ஏத்த வேலை தானே அது. அப்போ என் படிப்புக்கு இது ரொம்ப பெரிய வேலை. என்னக்கா சொல்ற? ஆமா, ஆக்சுவலா எனக்கு இப்போ கிடைச்சிருக்கிற வேலைக்கே நான் இன்னும் நிறைய படிச்சிருக்கணும். அப்புறம் எப்படி இந்த வேலைய உனக்கு கொடுத்தாங்க? படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கணும்னாலே இப்ப ரெக்கமெண்டேஷன்லாம் தேவைப்படுது. நீ சொல்றது கரெக்ட் தான். நான் இப்போ ஹைலி ரெக்கமெண்டேஷனால தான் இங்க ஜாயின் பண்ணிருக்கேன். ஆமா, இந்த ஊர்ல உனக்கு யாரு ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணது? அம்மா, நான் ஒரு இட்லிக்காரம்மாவை பத்தி உன்கிட்ட சொன்னல, அந்த இட்லிக்காரம்மாவோட ரெக்கமெண்டேஷனால தான் எனக்கு ஒர்க் கிடைச்சது. இட்லிக்காரம்மா ரெக்கமெண்டேஷன் பண்ணி உனக்கு வேலை கிடைச்சிருச்சா?